பவித்ரா அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞரிடம் முன்வைத்திருக்கின்றார். அதாவது அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்ற ஒரு தாட்டமான கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 2023 ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு 2024 ஆண்டு செப்டம்பர் 26 அவருக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். அதற்கு பிறகு ஜாமீனில் அவர் வெளியே வந்தார். அதற்கு பிறகு மீண்டும் அமைச்சராக செந்தில் பாலாஜி அங்கம் வகித்தார். அதை எதிர்த்து அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி சென்னையை சேர்ந்த வித்யாகுமார் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கின் விசாரணையில் பொறுத்தவரையில் அமைச்சராக செந்தில் பாலாஜி மீண்டும் பதவியேற்றக்கூடிய காரணத்தால் அவருக்கு எதிரான வழக்கு என்பது சரியாக நடைபெறாது என்றும் சாட்சிகள் கலைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் அதன் காரணமாக அவருக்கு எதிராக புகார் அளித்தவர்கள் சாட்சி அளிக்க வரமாற்றுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்து அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கின் விசாரணை என்பது உச்சநீதிமன்ற தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இதற்கு முன்பாக அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கடந்த 24 தேதி மார்ச் 24 விசாரணைக்கு வந்தபோது கூட தொடர்ந்து அந்த விசாரணை வரும்போது கூட நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைத்து வருகிறார்கள். அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்பது கேட்டு அந்த தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஏற்கனவே அறிவுறுத்தியது. அதன்படி செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பிரமாண பத்திரத்தில் அவர் அமைச்சராக தொடர்வதில் எந்தவித சட்ட விதிமுறை மீறலும் இல்லை, எந்த முரணும் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அவர் எந்தவித ஜாமீன் நிபந்தனைகள் மீறவில்லை என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதில் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சராக பதவி வகிக்க வேண்டுமா என்ற கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் ஜாமீன் ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட இந்த வழக்கில் சட்டப்பூர்வமாக, அதாவது செந்தில் பாலாஜி தரப்பில் வைக்கப்பட்ட வாதம் என்பது சட்டப்பூர்வமாக ஜாமீன் கிடைத்த பிறகுதான் அமைச்சராக பதவி ஏற்றார், அதில் எந்தவித சட்ட விதிமீறலும் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதை நீதிபதிகள் ஏற்கவில்லை. மாறாக பல்வேறு கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக ஜாமீன் வழங்கிய போது அவர் அமைச்சராக இல்லை, ஆனால் தற்போது ஜாமீன் வழங்கிய பிறகு எப்படி அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்க முடியும் என்ற கேள்வி நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள். அதோடு அப்போது இருந்த சூழல் வேறு, அவருக்கு ஜாமீன் வழங்கும் போது இருந்த சூழல் வேறு, தற்போது இருக்கக்கூடிய சூழல் வேறாக மாறி இருக்கின்றது. அதனால் அவருக்கு அமைச்சராக தொடர்வதில் சிக்கல் இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சாட்சிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலைக்க மாட்டார் என்பது எப்படி உறுதியாக கூற முடியும் என்ற கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று சிறையில் இருக்கும்போது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு, அதாவது அமைச்சராக இருந்து அதற்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி நன்னடத்தை அடிப்படையில் ஜாமீன் வழங்கவில்லை, மாறாக அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் தான் அவருக்கு ஜாமீன் வழங்கினோம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் அமைச்சரை பதவியேற்க அனுமதி வழங்கவில்லை. அமைச்சராக ஜாமீன் கொடுத்த பிறகு அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்க அனுமதி வழங்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. மேலும் பல்வேறு கேள்விகள் அடுத்தடுக்காக கேள்வி இருக்கிறார்கள். அமைச்சராக இருந்த போது அவருக்கு புகார்தாரரோடு செட்டில்மெண்ட் செய்து கொண்டு நினைவில்லையா என்ற கேள்வி நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அமைச்சராக இல்லை என சிறப்பு அவருக்கு ஜாமீன் வழங்கிய போது அவர் அமைச்சராக இல்லை என்று சிறப்பு மனு தாக்கல் செய்து அதற்கு பிறகு ஜாமீன் பெற்றார்கள். ஜாமீன் பெற்ற பிறகு மட்டும் எப்படி அவருக்கு அமைச்சர் இலாக்கா மீண்டும் ஒதுக்க முடியும் என்ற கேள்வி நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அமைச்சராகப்பட்டது என்பது நேர்மையான செயல் அல்ல என்றும் சாட்சிகளை கலைக்க கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் அல்ல இந்த ஜாமீன் என்றும் அடுக்கடுக்கான கேள்விகள் நீதிபதிகள் முன்வைத்து இந்த கேள்விக்கான அனைத்து பதில்களையும் திங்கட்கிழமை தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. திங்கட்கிழமை இந்த நீதிபதிகள் தற்போது முன்வைத்த கேள்விகளுக்கான பதில்கள் மற்றும் செந்தில் பாலாஜி தரப்பு வாதம் என்பது திங்கட்கிழமை முன்வைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பவித்ரா.